பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல குரு பகவான் வழக்கம் போல் அவர் மிதுன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மே மாதம் முழுவதும் வரைக்குமே அங்கே தான் இருப்பார். இந்த மாதம் ஏப்ரல் மாதமும் மே மாதமும் குரு பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். அடுத்து கேது பகவான் சிம்ம வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அடுத்து ராகு பகவான் கும்ப வீட்டில் பயணம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். இப்போது சனி பகவான் திருக்கணித பிரகாரமும் சரி, வாக்கிய பிரகாரமும் மீன வீட்டில் தான் இருக்கார். அதனால் குழப்பம் வேண்டாம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் மீன ராசியில் தான் சனி பகவான் பயணம் பண்ணுவார். செவ்வாய் பகவான் பேச்சியாகி செவ்வாய் மீன வீட்டுக்கு வந்துட்டார். புதனும் பேச்சியாகி வந்துட்டார். சூரியன் மட்டும் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துடுவார். 13ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார் மீன வீட்டில். 14ஆம் தேதி இங்கே வந்துடுவார். அதனால தான் நான் அங்கேயே போட்டேன். ஏன்னா வரக்கூடியதாக நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி 4-5 தேதியிலேருந்து சுக்கிரனும் மீன வீட்டிலேருந்து இங்கே வந்துடுவார். 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் உச்சமாக இருந்த சுக்கிர பகவான் மேசத்துக்கு வந்துடுவார் 2-3 தேதியில். அதனால் வந்துட்டதாகவே நான் போட்டேன். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். இதை வச்சு தான் இந்த மாதம் 12 ராசிக்கு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மாதத்தில் முக்கியமான விசேஷங்கள் அப்படின்னா, 1ஆம் தேதி நல்லா உற்சாகமாக ஆரம்பிக்குது. பங்குனி உத்திரம். உத்திரம்னா என்ன? பங்குனி உத்திரம்னா நம்ம முருகன் கோவில்களில் எல்லா முருகன் ஆலயங்கள்லையும் திருவிழா தான். தைப்பூசம் மாதிரியே திருவிழா. அது குறிப்பாக 6 படை வீடுகள் முருகன் கோவில்கள், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, சுவாமிமலை, பழனிமலை, இப்படி 6 படை வீடுகள்லையும் திருச்செந்தூர் உள்பட அத்தனை கோவில்களையும் முருகனுக்கு சிறப்பு விழா, பால்குடம், காவடிகள், இப்படி நிறைய விசேஷங்கள், தேர் தெப்பம் எல்லாம் நடக்கும். நாமளும் கலந்துக்குவோம். அந்த விழா கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருட பிறப்பு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குது. அந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் சார்பாக வழங்கிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அட்சய திருத்திதியை. திருத்திதியை அப்படிங்கிறது மாதம் வரும். வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அட்சய திருத்தி. அட்சயம்னா வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால தான் பார்த்திங்கன்னா நகைக்கடைகளில் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தங்க நகை வாங்குறதுக்கு பதிவு பண்ணி வச்சுட்டு வருவாங்க. அந்த அட்சய திருத்தி அன்னைக்கு போய் தங்க நகை வாங்கினா வீட்டில் தங்கம் வளரும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஆனால் இன்றைக்கி தங்கம் வைக்கிற நிலைமைக்கு எல்லோரும் நகைக்கடை பக்கமே போக முடியாது. ஆனால் அட்சய திருத்தி அன்னைக்கு தங்க நகை தான் வாங்கணுங்கிறது கிடையாது. எது சுபகாரியங்கள் செஞ்சாலும் வளரும். அப்போ நகை அடகு வச்சுருந்தா கூட அதை திருப்பிட்டு வந்தாலும் நம்ம நகை நம்ம வரும் தானே. ஒரு 10 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசி வாங்கினாலும் வீட்டுக்கு ஒரு சுப பொருள் தானே. 1 லிட்டர் பால் வாங்கினாலும் சுப பொருள் தானே. அது வீட்டுக்கு வாங்கக்கூடிய மங்களகரமான பொருள், சுப பொருள் எதுவும் வாங்கலாம், வளரும். அன்றைய தினம் எல்லா ஆலயங்களையும் சிறப்பான அபிஷேகங்கள் இருக்குது. நீங்களும் பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி எல்லாமே பொது பலன் தான். நாம் கொடுக்கறது 12 ராசிக்கும் பொது பலன். மேசராசியோ சிம்ம ராசி எந்த ராசிக்கு பேசினாலும், இன்றைக்கும் குழந்தை பிறந்திருக்கும், 5 வயசு குழந்தையும் இருக்கும், 50 வயசு ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க, 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இது பொது பலன் தான். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆக இந்த மாத பலன்களை போவோம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓம் நம சிவாய. இப்போ நம்ம இந்த மாதம் துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
பொற்காலமே. ஒரு வருஷமாக அந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக குரு மிதுனத்துக்கு வந்ததுலேருந்து துலாம் ராசிக்கு எந்த குறையும் இல்லை, அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி சனி பயிற்சியாகியும் குறையில்லை, ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக சனி 6ல் இருக்கலாம், 4 கூடிய 6ல் 5 கூடிய 6ல் இருக்கலாம், விளக்கம் நிறையா கொடுத்துட்டேன். அப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, பயப்பட வேண்டாம், நல்லா இருக்கீங்க, படிப்படியாக முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, இந்த மாதம் என்ன சார் சிறப்பு அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், அது எல்லாருக்கும் தெரியுமில்ல. துலாம் ராசிக்கெல்லாம் ராசி அதிபதி, ஹவுஸ் ஓனர், இந்த வீட்டுக்கு ஓனர், இந்த வீட்டினுடைய சோல் ப்ரொப்ரைட்டர், இந்த பாவத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன் தான். சுக்கிரன் எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்துல இருக்கார். 7ன்னா சமசப்தமஸ்தானம், நாம் நேராக பார்க்கறது. அப்போ 7ஆம் இடத்துலேருந்து அந்த சுக்கிரன் ராசியை பார்க்குறார். இது ஒன்று போதும். பொதுவாகவே எந்த ராசியையோ லக்னத்தையோ சுக்கிரன் பார்த்துட்டாலோ நீங்கள் அழகாக தான் இருப்பீங்க. ஏழையாக இருக்கீங்களா, பணக்காரங்களா, கோடீஸ்வரனா, அதெல்லாம் வேறு. சுக்கிரன் ராசியை பார்த்தால் அழகு அழகு அழகு, சுகம் சுகம் சுகம். இது பொதுவாக. ஆனால் இந்த மாதம் உங்கள் ராசிநாதனே சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்தா இன்னும் அழகாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. சுக்கிரன் ராசியை பார்த்தா அழகு மட்டும் கிடையாது, ஆக்டிவாக இருப்பீங்கன்னு அர்த்தம். சரி, வேறு யார் கூட சேர்ந்து பார்க்குறீங்க? லாபாதிபதி சூரியன், 11 கூடைய சூரியனோட லாபாதிபதியோட சேர்ந்து பார்க்குறீங்கன்னு அர்த்தம். சூரியன் சும்மாவாக இருக்கார், இங்கே உச்சமாக இருக்கார். சித்திரை மாதம்ல, அப்போ உச்சமாக இருக்கார். அப்போது சுக்கிரன்னாலும் அழகு, சூரியன்னா நெருப்பு, சிவன், உச்சம், பவர்ஃபுல்லாக இருக்குது, ராசியை பார்க்குது. அப்போ அழகாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஆக்டிவாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் நிறைய படிப்பீங்க, வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் நிறைய வேலை வாங்குவீங்க, அரசு அதிகாரியாக இருந்தால் தலைமை பொறுப்பு கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடு முருகனுடைய வீடு, மேச வீடு. மேச வீட்டுக்கு அதிபதி யார்? முருகன். முருகனுடைய அளவுக்கு சொல்லவா வேணும்? அப்போது முருகன் வீட்டில் இருந்து அழகுன்னு சொல்கிற வீட்டில் அழகாக இருக்கிற மகாலட்சுமி சிவன் இருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, முருகனும் பார்க்குறாரு. யார் முருகன்? செவ்வாய் முருகன். முருகன் எங்கே பார்க்குறாரு? 8ஆம் பார்வையை அவரும் பார்க்குறாரு. அப்போ அவங்க ராசியை ராசிநாதன் பார்த்து, ஆத்மகாரன் சூரியன் அரசாங்கம் பார்த்து, அழகன் முருகன் செவ்வாய் பார்த்தா இதை விட யோகம் இந்த மாதம் வேணுமா? எந்த ராசிக்கு இப்படி இருக்குது? அப்போ என்ன சார் கிடைக்கும்? படிப்பு நல்லா இருக்கும், வேலை நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணமாகும். சுக்கிரன் ராசியை பார்த்துட்டா திருமணமாகும். அது மட்டும் இல்லை, குரு ராசியை பார்க்குது, அதோட சிறப்பு. குரு ராசியை பார்க்குது, ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் இடத்தை பார்க்குது குரு, அது அதை விட பெரிய யோகம். 5ல் இருக்க குரு ராகுவையும் பார்க்குது, அதோட பெரிய யோகம். ஆக இந்த மாதம் முழுவதும் இந்த வயசுலேருந்து 100 வயசை தாண்டினவங்க வரைக்கும் எந்த வயசில் இருக்கீங்களோ நீங்கள் கேட்குறதெல்லாம் நடக்கும். சரி, 5ஆம் இடம் என்பது ஆசை, 7ஆம் இடம் என்பது காதல். சனி பகவானும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க, காதல் வரும், காதல் கைகூடும். புதன் சம்பந்தப்படுது. அப்போ புதன் பாக்கியாதிபதி, அவர் அங்கே இருக்கார், 6ல் இருக்காருன்னு நினைக்கக்கூடாது. 5ஆம் வீட்டு வேலையெல்லாம் 6ல் செய்ய போகிறாரு. ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். 5ன்னா ஆசை, 5ன்னா காதல், 5ன்னா குலதெய்வம், 5ன்னா குழந்தை, 5ன்னா பதவி உயர்வு, இவ்வளவு கிடைக்க போகுது. யாருக்கு? துலாம் ராசிக்கு. அப்போது 6ஆம் இடத்துல போய் இவ்வளோ கிரகம் இருந்தால் கடன் குறையும், வியாதி குறையும், நல்ல ஜாப் கிடைக்கும். குலதெய்வம் 6ல் நினைக்கக்கூடாது, இடம் மாதிரி இருக்கும், ஆனால் காப்பாற்றும். அந்த சனி திரும்ப 3ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும் சார். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கும்போது பணம் வரும் சார், எப்படியும் பணம் வந்துடும். செவ்வாய் 2ஆம் வீட்டு, உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் தானே. அப்போ கணவனாக இருந்தால் மனைவினால் வருமானம், மனைவியாக இருந்தால் கணவனால் வருமானம் உண்டு. வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுனால வருமானம் உண்டு. பாக்கியாதிபதி 6ல் மறைஞ்சா, புதன் மறையக்கூடாது, ஆனால் வீடு கொடுத்தவர் பாக்கியத்தில் இருக்காரு. புதனும் குருவும் பரிவர்த்தனை, அதனால யோகம் உண்டு.
புதன் குரு பரிவர்த்தனையானா துலாம் ராசிக்காரங்க ஜோசியம் கற்றுக்கலாம். பாக்கியம் குரு இருந்து வீடு கொடுத்தவரும் புதன் மறந்ததுனால அரசியலில் புது பதவி உண்டு, அரசாங்கத்தில் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. இவ்வளோ இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ராசியை சுக்கிரன் பார்க்குது, ராசிநாதன். சூரியன் பார்க்குது, 11 கூடையவர். ஆசை அபிலாசைகள் நிறைவேறும். யாராவது ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர் 2 பேர் 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணால் கிடைக்கும். அழகான குழந்தை கிடைக்கும். 6ல் செவ்வாய்னா அரசியலில் பதவி, அரசாங்க சொத்து, அரசாங்க குவார்ட்டர்ஸ் கிடைக்கும். அப்பார்ட்மெண்ட் வாடகை வசூல் கிடைக்கும். இவ்வளோ யோகம் இருக்குது. 5ஆம் இடம் குழந்தை, குழந்தைங்களுடைய படிப்பு உயர்கல்வி நல்லா இருக்குது. பட்டம் பதவிகள் நல்லா இருக்குது. இந்த மாதம் மைனஸ் அப்படின்னா 7ல் சூரியன் 6ல் செவ்வாய்னா ஒரு சிலருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். பாக்கியாதிபதி புதன் 6ல் மறையும் போது 9 கூடையவராக இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால், கரு உருவான பெண்களாக இருந்தால் கவனம். யூரினரி இன்ஃபெக்ஷன், ஹீட்டு, கட்டி, கொப்பளம் வராமல் பார்த்துக்கணும். ஆனால் குரு பார்வை ராசிக்கு இருக்குது, செவ்வாய் பார்வை ராசிக்கு இருக்குது, சூரியன் பார்வை ராசிக்கு இருக்குது, சுக்கிரன் பார்வை ராசிக்கு இருக்குது. ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இந்த மாதம் துலாம் ராசிக்கு பொற்காலமே. ஒரு நல்ல செய்தி வரும். வந்தவுடனே நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. துலாம் ராசிக்காரங்க 20ஆம் தேதி 21ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம். நீங்கள் வழிபட வேண்டியது பிள்ளையார்பட்டி பிள்ளையார் வழிபாடை பண்ணுங்க. ஒரு முறை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் போய் வாங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.